கோவையில் பெட்ரோல் பங்கில் போதையில் அட்ராசிட்டி செய்த வாலிபர்கள். காவலருடன் வாக்குவாதம், செல்போன் வீடியோ காட்சிகள் வைரல். கோவையில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் மத்தியில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவது அதிகரித்து செல்கிறது. இதனை தடுக்க காவல்துறையினரும் பல்வேறு சோதனைகள் மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து நேற்று இரவு ஜிவி ரெசிடென்சி குடியிருப்பு பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்ற போதை ஆசாமிகள் இருவர் அங்கு இருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிங்காநல்லூர் காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர் அவர்களிடம் இருந்து வாகனத்தின் சாவியை பறிமுதல் செய்தார். இதனையடுத்து போதையில் இருந்த வாலிபர் காவலரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். பின்னர் நீண்ட நேரம் கழித்து சாவியை வாங்கிக் கொண்டு நண்பருடன் சென்ற அந்த போதை வாலிபர் அங்கு இருந்து நீலிக்கோணம் பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கர்ப்பிணி மனைவி மற்றும் கணவர் சென்று கொண்டிருந்தார். அவர்கள் மீது மோதி தகராறில் ஈடுபட்ட அவர்கள் கணவர் மீது ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி தாக்கிய உள்ளார். இதில் படுகாயம் அடைந்த அவரை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் இது குறித்து கர்ப்பிணி மனைவி மற்றும் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.